சப்போர்ட் பண்ணக்கூடிய சாமான்கள் எல்லாம் நாம எவ்வளவு செய்யலாம். ஆனா நாங்கள் அதுக்குரிய முறைமைக்கு போறதுக்கு யாரா தொழில் நிறைய அண்ணன் காய்க்கல உங்கள்ட்ட காய்ச்சிட்டா அண்ணன் வந்து காய்க்கல குறைஞ்சு கொண்டு 4 வருஷத்துக்கு ஒரு மீன் சாதம் 4 வருஷத்துக்கு ஒரு மீன் சாதம் அவரா ஒரு காலத்துல மீன் இது என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இந்த மீன் பாதுகாக்கிறார். கடைசி மட்டும் தண்ணியை கூட்டுறது தவிர வேற வழி இல்லை. தண்ணியை கூட்டுறது வானத்தை தவிர வேற வழி இல்லை. ஒரு குழாம் இருக்கு திறந்து விட்டா இது வந்து இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா அடைச்சா பிறகுதான் ஒருக்கா மீன் செத்தது இப்போ இது 2வது சாகுது. பாசி கிடக்கு நிலத்துக்கு விலை போகாது. விலைக்கு பாசிக்கு மேல விலை நிற்கும். மீன் வந்து குளியலை ஏற்படுத்துறது முயற்சிக்கிறோம். அதை செய்கிறோம். துறாவும் பிடிக்கிறான். எங்களுடைய அண்ணன் தான் துறா பிடிக்கிறது. பாக்கி விட்டாமண்டா இந்த கூத்தான நிலத்தடி நீருக்கும் சரியும். கடைசியா இதெல்லாம் செய்யுது ஒட்டுமொத்த ஜால்குடா நாட்டு ஆக்கள் இல்லா காலமாக கொண்டு பிரச்சனை மீன் செத்த பிரச்சனை பெருசா வர்றதுக்குரிய காரணம் இதுல இருந்து தொழில ஈடுபடாத நபர் ஒருவர் இந்த மீனை எடுத்து பப்ளிக் எத்த மீனை ஒதுக்கி தந்துட்டு நீங்கள் தொழில் செய்யும் கொண்டு சொல்ற வாசனம் தான் எங்களுக்கு உண்மையின்படி பருத்தித்துறை பெரிய செயலர், அடுத்த அரசாங்க அதிபர், ஆளுநர், இது சம்பந்தப்பட்ட அதிகாரிமார், நீர்ப்பாசன திணைக்களம் இவ்வளவு பேரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தவறினால் இதுல வந்து இருக்கிறதுக்கு அருகதை இல்லாத ஆட்கள். அதுல இந்த மிராஜ் போட்டதுக்கு பிறகு எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. ஒரு வருஷம் பாதிக்கப்பட்டது. இந்த ஆத்த நம்பி 1200 சேர்ந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருந்தது. ஆனா இன்றைக்கு நீங்கள் நல்லெண்ணி திட்டம் கொண்ட போர்வையில இது அடைஞ்சு 1200 சேர்ந்த குடும்பம் பட்டினி சாவை எதிர்நோக்கி கொண்டு இருக்கு. ஒரு கால வழியாக நல்லெண்ணியை ஆக்கவே மாட்டேன். ஜெஃப்னா போஸ்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். அண்மை காலமாக இந்த தொண்டைமன்னாறு கடற்பகுதியில் மீன்கள் செத்து மிதக்கிறது என்றது பெரிய அளவு பேசுபொருளாக மாறியிருந்தது. குறிப்பாக அது தொடர்பாக மீனவர்கள் கூட பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்திருந்தார்கள். மீன்கள் எடுத்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. அடுத்த கட்டமாக மீனவர்கள் இதால் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் எதிர்நோக்குகின்றார்கள், தொடர்ந்துமே இந்த பிரச்சனை இதற்கு முன்னரும் ஏற்பட்டிருக்கிறது என்ற விஷயங்கள் தெரிய வந்திருக்கின்றது. அதால் அவர்கள் இப்பொழுது என்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள், இதற்கான பிரதானமான காரணம் என்ன, கிட்டத்தட்ட இந்த நன்னீர் பிரச்சனையை அதை நன்னீராக மாற்ற திட்டம் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது, அதுதான் இதற்கான காரணமான்ற பல விஷயங்களையும் அந்த மீனவர்கள்ட்டையே நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்கிறோம். வாங்க நேரடியாக காணொலிக்குள்ள செல்வோம். முதல் ஒரு 7-8 வருஷத்துக்கு முதல் இதே மாதிரி தண்ணி வத்தி உப்பு முருகி மீன் இப்ப இதை விட மோசமா செத்து கொண்டு இருந்தது. மோசம். நாங்கள் ஒரு 7-8 டிராக்டர்லயே எடுத்துட்டாங்க அழி நாரி அந்த மீனை. அதுக்கு அப்புறம் எல்லாரோடைய கழிச்சு ஒருத்தரோடையும் சரிவரே இல்லை. இந்த பசுமை இயக்கத்து இந்த அங்கர்நேசன் இருக்கிறாரு இல்ல, அங்கர்நேசன் உதவியோட மொத்தம் வேறத வெட்டினாங்க. நாங்கள் வெட்டி தண்ணியை துறந்து விட்டுட்டு இங்க வந்து 7 கதவு கிளப்பி விட்டுறாங்க. 7 கதவு கிளப்பி விட்டு தான் இந்த மீனை பாதுகாத்துறாங்க. இந்த தண்ணி வந்து அந்த தண்ணியை துறந்து விட்டு இந்த மீன் பாதுகாக்கலன்னு சொன்னா இந்த மீன் ஒரு தடவையும் பாதுகாக்கலாம். ஏனென்றால் இன்னும் வேற தண்ணி வத்தி உப்பு முறி இருக்கிற மீன் எல்லாம் செத்து போடும். செத்து நாரி மிதக்கும். அடுத்த அங்கால சன்னதி கோயில கொடியேற போகுது. 12ஆம் தேதி கொடியேறுது. இந்த நீர் அங்கால கலக்குமா இருந்தால் அங்கால குளிக்கிற மக்களுக்கும் கடியால் சொறியால் சிரங்கள் வர்றதுக்குரிய சாத்திய குரல் இருக்கு. அப்ப இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கதவை கிளப்பி விட்டு கடல் தண்ணியை அந்த தண்ணியை இஞ்சால விடணும். விட்டா தான் இந்த மீனை பாதுகாக்கலாமே தவறா ஒரு காலத்திலே மீன் இது என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இந்த மீன் பாதுகாக்கிறார். கடைசி மட்டும் பாதுகாக்கிறார். ஒரு காலம் இல்ல. தண்ணி வந்து அந்த தண்ணி எஞ்சால வந்தா தான் பாதுகாக்கலாமே தவறா இல்லாட்டி இருக்க தண்ணி இருக்க இன்னும் என்னன்னா இப்ப வைக்க கூடா கடல் இன்னும் வத்த இன்னும் உப்பு முருகும். கிடக்கிற உப்பு முருகி இருக்கிற மீன் எல்லாம் முழுக்க செத்து போடும். செத்து கடை சனம் முழுக்க வருத்த துன்பம் எல்லாம் வந்து சரஞ்சாகும். ஏன்னா அந்த மீன் எவ்வளவு அழுகி எவ்வளவு அழுகி மிதந்து ஒத்தி கொண்டு போகுது. சின்ன மீன் எல்லாம் பெருமெரு மீன். இது இந்த ஆத்த நம்பி 1200 சேர்ந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருந்தது. ஆனா இன்றைக்கு நீங்கள் ஒரு நல்லெண்ணி திட்டம் என்ற போர்வையில இது அடைச்சு 1200 சேர்ந்த குடும்பம் பட்டினி சாவை எதிர்நோக்கி கொண்டு இருக்கு. அப்ப இன்றைக்கு இது என்ன செய்யறீங்க, நீங்க நல்லெண்ணி ஆக்கி இருக்கிறீங்களோ. இப்ப எனக்கு ஆய்வு செய்திருக்கீங்கன்னா அங்கால விட இஞ்சாலாம் உப்புச்சரிவு கூட இருக்கு. உப்புச்சரிவு இஞ்சாலாம் கூட இருக்கு. ஒரு காலம் நல்லெண்ணி ஆக்க மாட்டேன். முதல் இருந்த மாதிரி இந்த கதவை திறந்து தண்ணியை விடுவினா இருந்தால் மக்களும் இதுல வந்து சீவிக்கலாம். 1500 குடும்பம் சீவிக்கும். அடுத்தது வந்து மீனும் பாதுகாக்கப்படும். இல்லையென்று சொன்னால் இப்படியே இதை விட கேவலமா போய் இந்த மக்கள் எல்லாம் பட்டினி சாவியர் இதை நம்பி இருக்கிற மக்கள் பட்டினி சாவியர் நோக்குகிறேன்.
1272 குடும்பம் நாங்கள் இருக்க நாங்கள் கணக்கு எடுத்துறாங்க. இந்த ஆத்தரம்பி வாழ்ந்த குடும்பம் இன்றைக்கு இந்த குடும்பம் எல்லாம் என்ன செய்யுது? அதுக்கு யார் வழிவகுக்கின? ஒன்றுமே இல்லை. நல்லெண்ணி திண்டப்பட்ட போர் வேலை இன்றைக்கு செய்யணும். இன்றைக்கு சொறிவு இஞ்சால உப்பு சொறிவு கூட நிற்குது. இன்றைக்கு எத்தனை வருஷமாச்சு இன்றைக்கு இந்த கதவை போட்டு இன்னும் நல்லெண்ணி அது ஒரு காலம் ஐயா கீழ் மடம் வந்து நல்லெண்ணி ஆகாது, உப்பு சொறிவு இருந்து கொண்டே இருக்கும். மேல் மட்டம் விரும்பினா மழை தண்ணி நின்று போமே தவிர ஒரு காலம் கீழ் மட்டம் வந்து நல்லெண்ணி ஆகாது. கீழ் மடையெல்லாம் முழுக்க உப்பு. அப்ப இந்த தண்ணி அந்த தண்ணி எடுத்து கிஞ்சால விட்டா தான் தண்ணி இந்த மீனை காப்பாத்தல தவிர இது எப்படித்தான் தலைவிழா தண்ணி குடிச்சாலும் இந்த மீனை காப்பாத்தினார். இதுதான் இதுக்குரிய வழிவகுக்க. ஆனா இதுக்கு வந்து உண்மையின்படி பருத்தித்துறை பெரிய செயலர், அடுத்தது அரசாங்க அதிபர், ஆளுநர், இது சம்பந்தப்பட்ட அதிகாரிமார், நீர்ப்பாசன திணைக்களம் இவ்வளவு பேரும் உடனடியா இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்க தவறினால் இதுல வந்து இருக்கிறதுக்கு அருகதை இல்லாத ஆட்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு திட்டமிட்டு தான் எல்லாத்தையும் செய்கிறாங்க. கடல் வளத்தையும் இன்றைக்கு திட்டமிட்டு கூட வடமான கடல் வளத்தை அழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. யாழ் மாவட்ட கடல் ஃபுல்லா அழிக்கிறாங்க. வடமானத்தை அழிக்கிறதுக்கு துணை போகுது அரசாங்கம். அதே மாதிரி தனியாக பிடிங்க ஆனார பாலத்துல 17 போக்கு இருந்தது. தண்டவாளம் அந்த ரோட்டுல இன்றைக்கு ஒரு போக்கு கொண்டு போய் பாருங்க. இஞ்சால் தண்ணி அங்காலமோ மங்கால் தண்ணி இஞ்சாலும் மாறி மீன்கள் இறால்கள் நண்டுகள் மாறி மக்கள் சீவிச்சு கொண்டு இருந்தது. இன்றைக்கு அது அடைச்சதுல இருந்து இன்றைக்கு எல்லாம் நாரி கொண்டு போகுது. அப்ப எல்லாத்தையும் இப்படி அடைச்சு மக்களை சாடிக்கிறாங்களே தவிர ஒரு நன்மையும் இல்லை. முழுக்க தீர்மைதான் ஐயா. இதுக்கு ஒரே வழி, கதவை கிளப்பி தண்ணி உள்ளுக்கு விட்டா தான் இந்த மீனை பாதுகாக்கலாம். வேற இதன்படி ஒரு காலம் பாதுகாக்கலாம். நன்றி. முறை எங்கட இந்த சுவாசம் மீனுக்கு சரியான முறையில கிடைக்காதபடியா தான் இந்த மீன் செத்தது. இவ்வளவுத்துல இந்த பிரச்சனை, மீன் செத்த பிரச்சனை பெருசா வர்றதுக்குரிய காரணம், இதுல இந்த தொழில ஈடுபடாத நபர் ஒருவர் இந்த மீனை எடுத்து பப்ளிக்ல விட்டு இதுல மீன் பிரச்சனை இருக்கு, விஷம் இருக்கு, இதை சாப்பிடாதேங்கன்னு சொல்லி மக்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறார், போன்ல விட்டு இருக்கிறார். மற்றது இன்னும் ஒரு இடத்துல மன்னார்ல சுமாரா ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன மன்னார்ல செத்ததுங்கின மீனை அந்த மன்னார் பாலத்தோட போட்டு எங்கட கடல்ல செத்ததாக ஒரு பொய் வதந்தி விட்டுருக்காரு. எச்சரிக்கை, மக்கள் சாப்பிடாதேங்கோ, இதுல நஞ்சு இருக்கு, பிடிக்காதேங்கோ, வியாபாரிகள் எடுக்காதேங்கோ, அப்படியெல்லாம் செய்திருக்குது. இந்த மீன் செத்ததுக்குரிய காரணம் என்னென்றால் தண்ணி குறுகி மற்ற இந்த ஓஆர்பி என்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இந்த ஆக்சிஜன் சம்பந்தமா அது போதாதன் காரணமா நிறைய பாசி வளர்ந்துருக்குது. நல்ல நீல நிறைய பாசி வளர்ந்துருக்குது. அந்த ஆக்சிஜன் சரியான முறையில மீனுக்கு கிடைக்காதபடியினால்தான் இந்த மீன் செத்தது. அடுத்த பிரச்சனை, இந்த செத்த மீன் மட்டும் வந்து உவர்நீர் மீன் தான் செத்தது. உவர்நீர் மீன் தான் செத்தது. இப்ப பாருங்க, பாறை செத்திருக்குது, கீழி செத்திருக்குது, சுங்கன். மற்ற இந்த சிலாப்பி என்ற மீன் சரியான குறைவு. அது எங்கேயும் விலையில பட்டு 1-2 செத்திருந்த ஒதுங்கி இருக்குது. விலையில பட்டதுக்கான காரணம். இப்ப பாருங்க, இந்த மீனை நாங்கள் சாகாம பிடிக்கணும் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த தண்ணி சேமிப்பு பத்தாது. ஆகவே இது நாங்கள் சாகாம இந்த மீனை வச்சு பிடிக்கணும். அப்ப பாருங்க, ஒரு சிறு தொட்டிக்குள்ள கன மீனை வச்சு வளர்க்குறதும் 1-2 மீனை வச்சு வளர்க்குறதும் மாதிரி தான் இந்த ஆற்றிந்த பிரச்சனை. அப்ப நீங்கள் இதை இங்க இருந்து வெள்ள பொறுக்க பள்ளமாக்கி தந்தா இந்த மீனை சாகாம காப்பாத்தி கொள்ளலாம். இப்ப நாங்கள் 2014 இதுக்குள்ள அனுமதிக்கப்பட்டு நாங்கள் தொழில் செய்வதற்கு 2014க்கு முன்னம் இது உயர் பாதுகாப்பு வலயமா இருந்தது. நாங்கள் தொழில் செய்யல. 2014 செத்தது, 2018 செத்தது, 2002 செத்தது, இன்றைக்கு 2006 செத்து இருக்குது. அதுக்குரிய நாங்கள் டேட்டோட இருக்கிறோம். இன்னென்ன ஆண்டு, இன்ன மாசம், இன்ன தீயதியெல்லாம் செத்ததுண்டு. போன 4 வருஷத்துக்கு முன்னம் செத்த தீயதியிலே இந்த முறையும் செத்திருக்குது. காரணம் என்னென்றால், இப்ப இந்த இயற்கையின் அனர்த்தம் தெரியும் தானே. இப்ப இந்த வெயில் கூடி எடுத்து அடுத்த பிரச்சனை சுவாச பிரச்சனை, அதன் காரணமா தான் இந்த மீன் செத்தது. நாங்கள் இந்த மீனை பாதுகாக்கணும்னு சொல்லி சொன்னா நீங்கள் எங்களுக்கு பள்ளமாக்கி தரணும். பள்ளமாக்கி தந்து இதுல வீச்சு தொழிலாளிகள் எல்லாம் முழுக்க வீசி பிழைக்கிறது. மற்ற இந்த பிரி வேலை, தங்குசி வேலை அதுக்கெல்லாம் இங்கே அனுமதி இல்லை. அது நாங்கள் பிடிக்கிற போலீஸோ இந்த அனுசரணையோட நாங்கள் அதை பிடிக்கிறோம். நாங்கள் படுக்க விடுறே இல்லை. மற்றபடி எங்களோட வாழ்வாதாரம் இதைத்தான் நம்பி இருக்குது. கட்டாயம் இதை செய்து வந்தா எங்கிருந்த வாழ்வாதாரம் மேன்மைப்படுத்தப்படும். முதல் நாங்கள் 1982, 84, 80 அப்ப அந்த வருடங்கள்ல நாங்க 90ல இங்க இருந்து இடம்பெயர்ந்துட்டோம். அந்த வருடங்கள்ல நாங்கள் இதுல இறால் பிடிச்ச நாங்கள் இறால் பிடிப்பு என்ன மாதிரின்னு சொல்லி 11ஆம் மாசம் 12ஆம் மாசம் தை மாசம்
அளவில் 3 மாதம் நாங்கள் இதில் ஒரு 150 தொழிலாளி இங்கேருந்து காலை செக்கலுக்கு வலிக்கிட்டா காலை மட்டும் வீசுவோம். காலை மட்டும் வீசுனா அந்த 3 மாதத்திலேயும் நாங்கள் சேமிக்கிற வருவாய் அந்த வருஷம் ஃபுல்லாக சாப்பிட எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. பிறகு ஒரு குறுகிய காலத்தில் இந்த மிராஜ் போட்டதுக்கு பிறகு எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. ஒரு வருஷம் பாதிக்கப்பட்டது. இப்போ இந்த சிலாப்பி மீன் வந்தபடியாக எங்களோட வாழ்வாதாரம் பழைய நிலைக்கு திரும்பிடுது. அந்த இந்த முறை செத்த மீன் பாறை மீன், சுங்கன் மீன், கீழி மீன். இது உபர்நீர் மீன். நல்ல நீரில் ஆரோக்கியமாக வாழவும் மாட்டுது. அது செத்ததுக்குரிய காரணம் உவர் இல்லாதபடியினால்தான். இப்ப இன்றைக்கு செத்தது மீன் முழுக்க பாறை மீன். பாறையும் கீழியும் சுங்கனும் அது அவர் நல்ல நீல வாழக்கூடிய மீன் அல்ல. நல்ல நீல வாழக்கூடிய மீன் அல்ல. அதன் காரணமாக தான் அது செத்தது. மற்றபடி இது நீங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை இன்னும் மேன்மைப்படுத்தணும், இந்த மீனை சாகாம பாதுகாக்கணும்னு சொல்லி சொன்னா முதல் இருந்த காலங்கள்லேயும் இந்த ஆறு நல்ல பள்ளமாக ஓடுனது, நல்ல தாழ்வமா இருந்தது. இப்ப அப்படி இல்லை. இப்ப திடலாகி ஓடிக்கொண்டிருக்கு. இப்படி இங்க இருந்து வெள்ள பொருட்கள் இதை கிண்டி தந்தால் இந்த மீன்களை நாங்க சாகாம பாதுகாத்து கொள்ளலாம். இந்த மீன் பாறை மட்டும்தான் செத்தது. எங்களுக்கு பாறை மீன் செத்தோன்னா ஆய்வு திட்டக்காரர் ஆராய்ச்சி எடுக்கிறதுக்கு வந்துக்கணும். உடனடியாக அவையில் ஆராய்ச்சி செய்து இந்த தண்ணிகள்லையோ இதுவல்லையோ இந்த ஒரு புத்தகம் இல்லைன்னு சொல்லி போட்டு எங்களை செத்த மீனை ஒதுக்கி தந்துட்டு நீங்கள் தொழில் செய்யும் கொண்டு சொன்ன வசனம் தான் எங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து செய்யறா என்ன மாதிரி நாங்கள் புறவெள்ளத்திலேயும் கதவு திறந்து விடுவோம், அதுல இந்த மீனை வீசி பிடிப்போம். பிறகு எங்களுக்கு அளவான தண்ணி வர நாங்கள் இந்த தொழில் செய்ய முதல் எப்படி செஞ்சீங்களா? நாங்கள் முந்தி செய்ததுங்கோ 90க்கு முன்னா சகல மீனும் ஊராவில இருந்து ஒட்டி பாறை பாலை மீன்கள் திரளியல் பெருங்கடல் மீன் தான் இதுக்கு பிடிச்சினாங்க. நாங்கள் துறாவும் பிடிச்சினாங்க. எங்களுடைய அண்ணன் தான் துறாவை பிடிச்சது. காரணம் என்னென்றா நல்ல ஆணை திட்டமாக்குறது தானுவியல். இந்த சிலாபி இது வளர்க்க ஆனால் அதுலேயும் நாங்கள் உழைக்கிறோம். கடவுள் பரவாயில்ல. செத்த மீன் மொத்தல பெருங்கடல் மீன். பெருங்கடல் இதெல்லாம் எங்களுக்கு இதை பாதுகாத்து இந்த மீன்களை பாதுகாக்கணும்னா இரிகேஷன் அடியில் சத்தியான பள்ளமாக்குற அந்த 3 பேரை தாக்கும் தண்ணி. அது இந்த இது வருஷம் வேலை செய்யறதுக்காண்டி போட்டு மண்ணுகளை போட்டு தப்பி திரளாக்கி போட்டு இடம். அதனாலதான் இந்த மீன்கள் எல்லாம் வளர்த்துக்கு புரியவா சாகுது. மேடு கூடி கடலையும் விட இதுல உப்பு குறைவு. அதே மாதிரி இதுல தண்ணி குறைஞ்சு போச்சு. தண்ணியை கூட்டுறது தவிர வேற வழி இல்ல. தண்ணியை கூட்டுறது பானத்தை தவிர வேற வழி இல்ல. ஏழு ஒரு குழாம் இருக்கு, திறந்து விட்டா இது நான் திறந்து விட்டுட்டு போயிடுவேன். அப்படி ஒன்று இல்ல. இப்ப மழை பெய்யும் என்ற இந்த கையிலையும் இல்லையா என்ன? நீங்க தண்ணியை கூட்டுறது உப்பு சரிவை குறையண்டா நல்ல தண்ணி இது நல்ல பவுசல்ல உடனே பிடிச்சது தந்திரிக்காங்க. இங்கால 10 அங்கால 40. அப்ப எத்தனை மடங்கு கூட நீங்க அங்க கடலுக்கும் இதுக்கும் இடையில கிட்டத்தட்ட 5 மடங்கு கடல் உப்புச்சரிவு கூட மற்ற இது இந்த உலக கடல் நீரை நம்பித்தானே இந்த யாழ்ப்பாணத்தில் ஆக்கள் இருக்கிறது தீர்மானிக்கப்பட போகுது. இதை நாம ஃபுல்லா உப்பாக்கி விட்டோம்டா இந்த உப்பு தானே நிலத்தடி நீருக்குன்னு சரியும். கடைசியா இதெல்லாம் செய்து ஒட்டுமொத்த யாழ்குடா நாட்டிலே ஆக்கள் இல்லா காலமாக கொண்டு வர இயலாது. இது வரலாற்றுல கனால மணத்திட்டியலா இருந்து பேந்து உப்பா இருந்து மாறி தான் இந்த டைனமிக்கான ஒரு சிச்சுவேஷன் தான் நடக்குதே ஒழிய இதுல நாங்கள் வரலாறு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளா யாழ்ப்பாணத்துல வரலாறு இருக்கலையே என்ன? இங்கேருந்து நாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்குரிய மக்கள் அப்படி வாழையில. அப்ப என்னபடியா இதுல நாங்க சில மட்டும்தானே தூர் வாடுறதுக்கு என்ன பிரச்சனை? இது கீழே இருக்க முறுக்க பாறைகள் என்ன ஓட்டை இருக்கிற கல்லுகள். அப்ப நாம கீழே வெட்டி விட்டோம்னா இந்த தண்ணி கீழே அளப்படி உழம்புவேன்.
கடல் தண்ணி ரெண்டு மாதிரி வர ஒன்று மேலால வர்றது ஒன்று கீழால வரும் கீழால வரும் எட்டு இல்ல நாங்க உண்மையில இதொண்டு யோசிக்கிறோம் என்னன்னு சொன்னா ஒரு காலத்துல இங்க இருக்கிற மீன் ஃபுல்லாவே என்னன்னு சொல்ல திரவியா போய் எல்லாம் பத்தி சாயலாதானே அப்ப அதுக்கு நாங்க நிலத்தை ஆய்வு செய்து இடையிடையக்குள்ள குளியலை ஏற்படுத்துறது முயற்சிக்கிறோம் அதை செய்கிறோம் ரெண்டா அந்த இடத்துல என்னன்னு சொல்ற ஒரு குறிப்பிட்ட காலத்துல தொடர்ச்சியா வாழக்கூடிய ஒரு தன்மைக்கு ஏற்படுத்த நாங்க முயற்சிக்கிறோம் அதுக்கு நிலத்தை அதை சர்வே பண்ற நிலத்தை ஸ்கேன் பண்ணி சர்வே பண்ற மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் அது இடையிடையில குளியலை விட்டு இந்த மாதிரி பாறை அமைப்புகள் இருக்குன்னு பார்த்து செய்கிறது ஆனா மண்ணுங்க சார் உப்பு தான் மண் இருக்குல்ல மண் உப்பு தான் அதானே இது கால ஓட்டத்தோட மாறும் இதே இப்ப நேற்றே வந்த அந்த மிஸ்ஸை கேட்டீங்கன்னா சொல்லுவா 2010ஆம் ஆண்டுக்கு முதல் வரையில கடலுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இந்த கடல் 3 மடங்கு உப்பா கிடக்கு இங்க நல்ல தண்ணியா மாறிட்டு நல்லா நிற்கிற வகையில் இருக்கு ஆறு ஏழப்படியான எல்லாம் கடல் மீன் உள்ளுக்குள்ள வந்தோம்னா அது தன்னை தகவமைச்சு வளர்க்கல இதுக்குள்ள வளர்ந்துட்டு அப்படி எங்களுக்கு 2 விதமான இது இருக்கு இந்த இடத்துல எங்களுக்கு லாபம் இருக்கு பட் இது ஒரு பெரிய பலம் அண்ணன் இதை நாங்கள் பயன்படுத்தாம விட்டு அப்படியே அழிய விட்டு கொண்டு போறோம் அதே மாதிரி அண்ணன் எனக்கு இதே மாதிரி கிளிநொச்சியில இருக்க மாட்டோம் எனக்கு தெரியும் நான் போய்களை பின்னேரத்துக்கு மீன் பிடிச்சு வித்தா அதை குளத்து மீனை வேண்டி சாப்பிட்றதுக்கு 7 அளவுல இருந்துச்சு இப்ப இருக்கிறது பின்னேரம் இதை நம்பி ஏனையன் ரோட்டுக்கு மிரனோடுக்கு முடியல 50-60 என்னன்னு சொல்ற 2:30-3 மணிக்கு அந்த கடை தொடங்கும் இரவு வரைக்கும் போகும் பெரும்பாலானாக்கள் அந்த மீனை வேண்டான் அந்த ராளை வேண்டான் எக்ஸ்போர்ட் ஆகிற அளவுக்கு இந்தியாலையும் இருக்கு அப்ப இதுக்குள்ள நாங்கள் எவ்வளவு விஷயம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சாமான்கள் எல்லாம் நாம எவ்வளவு செய்யலாம் ஆனா நாங்கள் அதுக்குரிய முறைமைக்கு போறது யாரா தொழில் நிறைய அண்ணன் காய்க்கல உங்கள்ட்ட காய்ச்சிட்டு அண்ணன் வந்து காய்க்கல தான் சொன்னேன் ஒவ்வொரு நாளும் யார் தொழில் செய்யறான்றக்கூடிய பதிவு எங்கள்கிட்ட அவ்வளவு இருக்கமே இல்லை நாங்க முகம் பார்த்து பல மேவை செய்யணும்னு சொல்றோமே ஒழிய எங்கள்கிட்ட அப்படி இல்லை அப்ப இதுக்குரிய நாங்கள் சரியான முறையில எல்லாரும் ஒற்றுமையா செய்தோம்னா அவ்வளவு அபிவிருத்தி செய்யலாம் ஆனா இன்றைக்கு இந்த மீனை சாக விட்டுட்டு இது 4 வருஷத்துக்கு ஒரு சாகுறதான்னு சொல்லி சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா இது இயற்கையா தண்ணி குறைஞ்சு கொண்டு போகுது தண்ணி உரியக்குள்ள பெரிய மீன்கள் அதுக்குள்ள சுவாசிக்க கூடிய அளவுக்கு அதுக்கு டிசோல் ஆக்சிஜன் இல்ல சாகுது அப்ப தண்ணி இது குறையாம நாம தடுத்து வச்சிருக்கிறது வழி இல்லையா ஆவியாகும் யாழ்ப்பாணத்துல வெப்பநிலைக்கு ஆவியாகும் 4 அடி அளவான நீர் ஒரு இடத்துல ஆவியாகத்தான் போகுது இது 4 அடி இல்ல 3 அடிக்கு தான் நான் தண்ணி பிடிக்கிறேன் கடல் மட்டத்தை விட 4 அடிக்கு இன்னும் நாங்க பிடிக்கல அப்ப நாங்கள் ஆவியார தடுக்க இயலாது அப்ப தண்ணி குறைஞ்சு கொண்டு சொன்னது 4 வருஷத்துக்கு ஒரு மீன் சாகுது 4 வருஷத்துக்கு ஒரு மீன் சாகுது இந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா அடைச்சா பிறகுதான் ஒருக்கா மீன் செத்தது இப்ப இது 2வது சாகுது இந்த விஷயம் எல்லாமே நான் புதுசா வந்து நான் யூனிவர்சிட்டி வந்து கணக்கு ஆய்வு செய்து இது சம்பந்தமான விவர அறிக்கைகள் எல்லாம் இதுல இருக்க நாங்கள் சிலது பொது முடிவுக்கு வரணும் சரி பொது முடிவுக்கு வரணும் இதுல இருக்க மீன் எப்படி அதை தாண்டி பிடிக்கிறேன் சாகராது திங்கக்கிழமை கடையில முடியும் நான் சொல்ல வாரது அவர் கேட்டதுக்கு ஒரு சொல்யூஷன் இது நிரந்தர தீர்வு நான் ஒன்றும் சொல்ல வரேன் அவர் கேட்டது செய்யலாம் பெரிய அளவில் பிடிக்கும் மீன் பிடிச்சு முடிக்கலாது அவ்வளவு பாசி கிடக்கு நிலத்துக்கு விலை போகாது விலைக்கு பாசிக்கு மேல விலை நிற்கும் மீன் வந்து நிலமான மட்டத்தில் திரியும் கடைசி மட்டும் ஒரு வருஷம் பண்ணாலும் மீன் பிடிச்சு ஒழிக்க முடியாது 1 பேர் செய்யலாம் அவங்க மாற்றி எடுக்கிறாங்க தான் நிற்கிறாங்க சரியா மீனை பிடிக்கிற அளவுக்கு மீனை பிடிக்கும் விலை வந்து இந்த சொல்றதுக்கு மட்டும்தான் மட்டும்தான் ஒரு 5 நாளோ 10 நாளுக்குள்ள 3 திங்கக்கிழமை வரைக்கும்
சின்ன மீன் நாகராசா வர்ணவசிங்கம் வட மாகாண கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் பிரதிநிதி. இன்றைக்கு வந்து ஆத்தங்கரையில மீன்கள் ஒதுங்கி 6 தூர்நாட்டம் வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த நடவடிக்கைக்காக இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த இன்ஜினியரும், அடுத்தது நீரியவளத்துறையில இருந்து சில அதிகாரிமார்களும் வந்தவர். அடுத்து இங்கால வந்து 3 சங்கம், அக்கறை சங்கம், தொண்டாமநாத்து சங்கம், கிரடால் சங்கத்தின் தலைவர் பிரதிநிதிகள் வந்து இந்த ஆத்துல இந்த மீன் என்ன செய்யலாம் என்ற ஒரு நடவடிக்கை எடுத்தவர். அதுல வந்து அவர்கள் தீர்மானம் என்னென்று சொன்னால் 15% மக்களில் வந்து விவசாயம் செய்து வாழையினி என்றும், இதால வந்து நாங்கள் இந்த தண்ணியை, அந்த கடல் தண்ணியை எஞ்சால திறந்து விட்டு இந்த மீனை காப்பாற்ற இயலாது. அதுக்கு உயிரை நாங்கள் கடல் தண்ணியை திறந்து விட இயலாது. விரும்பினா இங்கே இருக்கிற மீனை நீங்கள் பிடிச்சு பிடியுங்க, வலையப்படுத்தோ என்னத்தையோ படிச்சு மீனை ஒளியுங்கன்னு சொல்லி ஒரு இப்படியான ஒரு வசனத்தை சொல்லி போட்டு போறார் இன்ஜினியர், இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர். ஆனால் அது ஒரு பொருத்தமற்ற கதை. அது ஏனென்று சொன்னால் இவ்வளவு காலமும் இந்த விவசாயம் செய்யல, விவசாய மக்கள் வாழையில, தண்ணி குடிக்கலையோ, மக்கள் வாழையிலையோ. இன்றைக்கு வந்து நின்று 15 வருஷம் இல்லை இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அடைக்கப்பட்டு இன்றைக்கு இப்படியாக ஒரு வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அளவு காலமும் இங்க உள்ள மக்கள் வாழ்ந்ததுதான் விவசாயம். இதை விட விவசாயம் மேலோங்கி நடந்தது. உப்புச்சாறு தண்ணியும் நல்ல தண்ணியும் சேர்ந்து அந்த விவசாயம் மேலோங்கி நடந்தது. இப்ப இன்றைக்கு வந்து ஆத்துல வந்து மழை வெள்ளம் வந்து 6 முட்டின உடனே கிராமங்களுக்குள்ள தண்ணி நிக்குது, தண்ணி வத்துது இல்லை. அங்க உள்ள பயிர்கள் வந்து அழுகி கொண்டு போகுது. அதுக்குரிய நடவடிக்கை இந்த விவசாய இந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியல. இன்றைக்கு இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இப்படி ஒரு கதையை சொல்லி கொண்டு போதும். இப்படியாக இந்த விடயம் ஒரு விமர்சனத்தோடு முடிந்திருக்கின்றது. என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் அடுத்ததாக வெளிப்படுத்தப்பட போகின்றது? இந்த மீன்கள் இறப்பதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா? இது முழுமையாக நன்னீராக மாற்றப்படுமா என்ற பல கேள்விகளோடு இந்த காணொளி விரிகின்றது.